வக்ஃப் திருத்த மசோதா லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மசோதாவுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யாமல் விவாதத்தில் ஈடுபடவும் வாக்கெடுப்புக்கு வலியுறுத்தவும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில், தொகுதி மறுசீரமைப்பு நிர்ணயம் தொடர்பான கவலைகள் பற்றி எங்களின் குறிப்பாணையை வழங்க பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களுடன் சேர்ந்த உங்களை அவசரமாக சந்திக்க கோரியுள்ளேன். உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி உலக தலைவர்கள் அனைவருடனும் பேசக்கூடியவர். உலக புவிசார் அரசியலில் முக்கிய தலைவர் என சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் பாராட்டியுள்ளார். பிரதமர் மோடியால் ரஷ்யாவின் புட்டின், உக்ரைனின் ஜெலன்ஸ்கியுடன் பேச முடியும். இது வேறு எந்த தலைவராலும் இப்போது செய்ய முடியாத ஒன்று. உலகிற்கு அமைதியை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் சொன்னார். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையே தொடரலாம். ஆனால் கூட்டணி தொகுதி பங்கீடு உட்பட அனைத்து முடிவுகளையும் மேலிடத்திடம் விட்டுவிட வேண்டும் என அண்ணாமலையிடம் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதன்படி கட்சித் தலைவராக தொடர்வதா வேண்டாமா என்ற முடிவை அண்ணாமலையிடமே விட்டிருக்கிறது பாஜக என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. திமுக கூட்டணியில் விசிக நீடிப்பதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் கட்சி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமி தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. விசாரணை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனியவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படும் போதுதான் எங்களது கோரிக்கை வலுப்பெறும் எனவும் தெரிவித்தார். நாட்டின் ராணுவ ஏற்றுமதி 2024-25ஆம் நிதியாண்டில் 23,622 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. முந்தைய நிதியாண்டை விட 12.04% அதிகம் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களில் பெரும்பாலும் இறக்குமதியை சார்ந்திருந்த இந்தியா தற்போது சுயசார்பு இந்தியாவாக மாறி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேறியுள்ளது எனவும் தெரிவித்தார். கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 206 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க கோடைக்காலம் முழுதும் 42 சர்வதேச விமானங்கள், 164 உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரவள்ளூரில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைதாகினர். அவரை பயமுறுத்த கத்தியால் குத்தியதாகவும் கொலை செய்யும் எண்ணம் இல்லை என கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தனர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் உள்ள 63 நாயன்மார்களில் ஒருவரான நேச நாயனாருக்கு குரு பூஜை மிக விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சாமிர்தம், பால், தயிர், வாசனை திரவியங்கள், தேன், இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராமநவமி பண்டிகை வரும் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி சார்பில் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் இருந்து ராமரத யாத்திரை நடத்த திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் ராமநவமி தினத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ராம ரத யாத்திரை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த திம்மநாயக்கன்பட்டியில் ஹோமியோபதி படித்துவிட்டு 10 ஆண்டுகளாக அலோபதி மருத்துவம் பார்த்த சரவணன் என்பவரை மங்களபுரம் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி அருகே உள்ள சிந்தாமணி நடுத்தெருவைச் சேர்ந்தவர் கணேசன், வயது 55. நேற்று ஆதார் அட்டையில் கைரேகையை புதுப்பிக்க சென்ற கணேசன் வெயிலில் மயங்கி விழுந்து இறந்தார். வெயிலின் தாக்கத்தால் இறந்தாரா அல்லது உடல்நலக்குறைவு ஏதேனும் ஏற்பட்டு இறந்தாரா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் டீசல் மீதான விற்பனை வரியை 18.44% இருந்து 21.17% உயர்த்தி மாநில அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு வெளியான சிறிது நேரத்தில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்தது. இந்த விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் கேஜி செக்டர் என்ற இடத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நேற்று பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. உடன் சுதாரித்துக் கொண்ட இந்திய ராணுவமும் எதிர் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ராணுவ அத்துமீறல் சம்பவத்தை அடுத்து அங்கு கூடுதலாக ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு எல்லையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் பாகிஸ்தானில் இருந்து கடந்த மாதம் ஒரு பயங்கரவாதிகள் குழு ஊடுருவியது. அவர்களுக்கு ராஜ்பாக் பகுதியைச் சேர்ந்த சிலர் உணவு, குடிநீர் மற்றும் தேவையான உதவிகளை வழங்கியதாக ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானத்தில் கேமராக்கள் பொருத்தியும் மோப்பநாய் உதவியுடனும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ தனது வாடிக்கையாளர் சேவை பிரிவில் 600 பணியாளர்களை பணிநீக்கம் செய்துள்ளது. வாடிக்கையாளர் சேவையை தானியங்கி முறைக்கு மாற்றும் திட்டத்துடன் இந்த பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.